Hi guys, இது அப்சர் எடிட்டிங் சேலஞ்ச். ஹாய் கைஸ், இது வந்து எடிட்டிங் சேனல் வீடியோ. இது சேலஞ்சுன்ட்டேன். இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கனால அந்த பழக்க தோசத்தில் சேலஞ்சுன்ட்டேன். சாரி, நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் சப்போர்ட். பாய். இது எங்களோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் விளாக். நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதிகமாக நான் போடுவேன். அது ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபீல்டில் எப்படி வந்தேன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல வந்து ராவன் அந்த மாதிரி ஹாலிவுட் படம் வந்து அதிகமாக பார்ப்பேன். இந்த ஹாலிவுட் ஃபிலிம் அதிகமாக பார்க்கறதுனால அந்த ஹாலிவுட் ஃபிலிம்ல வந்து அந்த எடிட்டிங் சம்மந்தமான எப்படி எல்லாம் பண்றாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் அந்த ஆர்வத்துல வந்து 2019 வந்து கெயின் மாஸ்டர் ஒரு ஆப் மொபைல்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். படிப்படியா சில ஆப் வந்து ஒவ்வொரு வருஷமா நல்லா படிப்படியா போட்டோ எடிட்டிங் சரி, வீடியோ எடிட்டிங்னாலும் சரி, நான் படிப்படியா கத்துக்க ஆரம்பிச்சேன். இனிமேல நான் என்ன பண்ண போறேன்னா, சினிமாட்டோகிராஃபி பத்தி என்னோட சேனல்ல சொல்ல போறேன். எடிட்டிங் பத்தி சொல்ல போறேன். நான் வீடியோஸ் அப்லோட் பண்றது மட்டும் இன்ஸ்டால அப்லோட் பண்ணுவேன். அதிகமா சினிமாட்டோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க இன்ஸ்டால பாருங்க. அதுக்கு உண்டான டுட்டோரியல்ஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாருங்க. விஎஃப்எக்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பேன். அந்த விஎஃப்எக்ஸ் கத்துக்கணும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற போது நான் சின்ன வீடியோஸ் பார்த்து அதுல இந்த டுட்டோரியல்ஸ் கத்துக்கிட்டு நீங்க மேக்சிமம் நீங்க எடிட்டிங் சேலஞ்சு இல்ல சேலஞ்ச் இருந்தாலும் சரி, இல்ல எடிட்டிங் பத்தி சம்பந்தமா கத்துக்கணும்னாலும் சரி, நீங்க சினிமாட்டோகிராஃபி பத்தி கத்துக்கணும்னாலும் சரி, நீங்க கத்துக்கிட்டாலும் பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் பொறுமை இருந்தா மட்டும்தான் எந்த விஷயமா நான் கத்துக்க முடியும். இதுக்கு நான் இந்த கத்துக்கிற இந்த 2023 அந்த டைம்ல வந்து எனக்கு ஜான் ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் மூலியமா தான் நான் இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சேன். அவர் மூலியமா தான் இந்த பிளாட்ஃபார்ம் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி அவர் கொடுக்குற சின்ன ஐடியாஸ், அவர் தான் எனக்கு முக்காவாசி சப்போர்ட்டா இருக்காரு. தொடர்ந்து அவரு சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த நம்ம வீடியோஸ் அதிகமா எடுக்கிறோம். இப்ப கூட அவருக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் கேமரால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேமரால வீடியோ எடுக்கலாம் இந்த வீடியோஸ் தான். அதுக்கும் அவரு நான் வரலடா, நான் கேமரா பிடிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி அவரு பிடிச்சிட்டு இருக்கு. இவனாதி சிவன் அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் பிடிச்சிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம்னா அது யாரா இருந்தாலும் சரிதான். அந்த மனசு வேணும். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேமரா வாங்கி, பட் இருந்தாலும் அவர் நான் கேமரா பாத்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அந்த சொல்ற அந்த பெரிய மனசு வேணும். என் ஃப்ரெண்டும் இந்த ஜேர்னியில எப்படி கலந்துக்கிட்டான்னு இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல போறேன். நீ சொல்ற. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா. ஹாய், என் பேர் விஜயகுமார். நான் இந்த டான்ஸ்ல வந்து விஜயனா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்து அவருடைய நடனங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சன் மியூசிக்கில் பாட்டு போட்டு கேட்கும்போது அந்த டான்ஸ் பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடி ட்ரை பண்ணுவேன். அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண அது அந்த டான்ஸில் ஒரு காதல் வந்து அந்த நம்ம பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு யாரும் இல்லையே, இது மாதிரி எடுக்கிறதுலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த மறுபடியும் எப்போ தொடங்குறதுன்னா, நான் வாரிசு படம் வந்த புதுசில் தான் இந்த ரஞ்சிதா சாங் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ரீல்ஸ் பண்ணி போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ நம்மளும் வரோம் ஆடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். இது பண்ணலாமே, பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்தான். எடிட் பண்ணது இவன் தான் அந்த வீடியோவை. அந்த டைமில் ஃபஸ்ட்டு போட்டோ ஓகே, வரும் லைக்ஸ் வந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது நமக்கு ஒரு புது நண்பர் கிடைச்சாரு. அவரு சரி இதுக்கப்புறம் கேமரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான். அவர் பேர் ஜான். இவர் சொல்லிட்டு இருந்தவர் தான். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்தார். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் இது மாதிரி டான்ஸ் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் அவர் தான் முக்கியத்துவமே கொடுக்குறாரு. மொத்தம் 3 பேர் டீமாக ஒரு டீமாக வந்து இப்போ ஆகிட்டோம். திரும்ப இந்த டீமில் வந்து எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எங்களோட குறிக்கோளே. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து விஜயோட இன்ஸ்டாகிராம் ஐடி விஜய் விஜே 1027. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் சரி டான்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க வேணாம், ஆக்டிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லப்போனால் உங்களை பற்றி எடிட்டிங் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இவன் சைடில் வந்து ஒரு சின்ன ஆசைன்னா ஒரு டைரக்டர் கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கும் அப்போ ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி இவன் சொல்லும் போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை, பண்ணலாம் இது மாதிரி அப்படின்னு. சரி அந்த இடத்துல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு தொடங்கும்போது தான் இது மாதிரி சின்னதாக ஒரு காமெடி வீடியோ இது மாதிரி பண்ணலான்னு ஆரம்பித்தோம். கண்டென்ட் கிரியேட் பண்ணி பண்ணலான்னு ஆரம்பித்தோம். இது கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அதையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நீங்க பாருங்க, பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு உங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்து நாங்களும் growth ஆகணும்னு நினைக்கிறோம். இன்னும் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோட வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, டான்ஸிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சினிமாட்டிக் வீடியோஸாக இருந்தாலும் சரி, எங்களோட பேஜஸ்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மக்களே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொன்று நான் சொல்ல வரேன், நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி பத்தி பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த சின்ன சின்ன சப்போர்ட்னால தான் நாங்கள் growth ஆக முடியும். சின்ன சின்ன வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்க முடியும். சினிமா ரிலேட்டடா சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அதுக்கு உடனே ரிப்ளை பண்றோம். இதுவரையும் எங்களுக்காக பொறுமையா நீங்க உட்காந்து வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ கைஸ். பாய். See you. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.